Hi all, this is Jessica. Welcome to Bridge Medical Education YouTube channel. So நீங்கள் எல்லாரும் நீட் எக்ஸாம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு வந்து ஆஃப்டர் நீட் என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆஃப்டர் நீட் 2024. ஸோ நீங்கள் நீட் முடிச்சுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று MBBS கோர்ஸ் எடுக்கலாம், ஆர் BDS கோர்ஸ் எடுக்கலாம், ஆர் ஆயுஷ்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து மேம் நான் நீட் நல்லபடியாக பண்ணல, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்கோர்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீட் ரிப்பீட் பண்ணலாம். லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இல்லை மேம் நான் நீட் வந்து பண்ணிட்டேன், ஆனால் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மை ஸ்கோர் அண்ட் ஐம் நாட் வில்லிங் டு டூ MBBS அப்படின்னா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அதர் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் 3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக நோ மேம் நான் வந்து MBBS தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் கீ நீங்கள் செக் பண்ணணும். நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் ஆன்சர் கீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் எந்த சீரீஸ் நம்பருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளே உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ நீங்கள் இதில் எங்களுக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ we can also share you the answer keys. அதை வச்சு உங்கள் நீட்ஸ் கோர்ஸை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மேபி when the NEET results are out, maybe 20 or 30 marks difference வரலாம். மோஸ்ட் அக்யூரேட்டாக 70% வந்து உங்கள் மார்க் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அபவுட் மெடிக்கல் காலேஜஸ். நீங்கள் வந்து எனிஹவ் நீங்கள் வந்து MBBS தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்வேஸ் யூ ஷுட் டூ அ ரிசர்ச் அபவுட் த காலேஜஸ். நீங்கள் வந்து சில ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதா அந்த MBBS எஜுகேஷன் வந்து இதர் இந்தியா ஆர் அப்ராட், நம்மளால பண்ண முடியுமான்றதை நீங்க பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்ட்டி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து கரிக்குலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த காலேஜோட ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது, அந்த காலேஜ்க்கு என்னென்ன அக்ரிடேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்குன்றதை நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கவுன்சிலிங் ப்ராசஸ். எப்பவுமே வந்து இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கோம், எந்த கோட்டாவில் போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மெடிக்கல் எடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இருக்கும், அப்புறம் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் இருக்கும். அதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் இருக்குது, வெட்டினரிக்கு கவுன்சிலிங் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு கவுன்சிலிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு கவுன்சிலிங் இருக்குது, பேராமெடிக்கலுக்கும் கவுன்சிலிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் த கவுன்சிலிங். இட் இஸ் நாட் ஓன்லி தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கீப், பட் யூ ஷுட் ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபார் த கவுன்சிலிங். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்ன ப்ரிப்பரேஷன் நம்ம வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீட்டோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் 3 years அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். 2024ஓட என்ன கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்றத ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது வந்து உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மேட்ச் ஆகுமா, நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நம்ம கேட்டகரியில் இந்த காலேஜஸில் நம்ம கிடைக்கும்ன்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நீட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, stay updated of all the informations. Keep a track of all the informations when it comes to counseling-ஆ இருக்கலாம், காலேஜ் அட்மிஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டெட்லைன்ஸாக இருக்கலாம். எதை பற்றினாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்கணும். பிகாஸ் வந்து கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் இஃப் இட் ஆஸ் அப்ராட் எஜுகேஷன் ஆர் அப்ராட் அட்மிஷன்ஸ், நம்மளும் அப்ராட் அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து அந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெரி அவேர் ஆஃப் ஆல் த ப்ராசஸ் தட் இஸ் டேக்கன் பிளேஸ் ஃபார் அப்ராட் as well as Indian medical education admission. So I hope this video was so useful to you. இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ஸோ ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டு கான்டாக்ட் us, ப்ளீஸ் டு ரீச் அவுட் டு us for more updates. Thank you for watching this video. Please do subscribe our channel. Thank you. Bye.